அனைவருக்கும் வணக்கம். முருகாச்சரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. எல்லாமுள்ள செந்திலாண்டவன் திருவருளால் ஆடி கிருத்திகையினுடைய மகத்துவத்தையும் அந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்ற முறையை பற்றியும் தெரிந்து கொள்வோம். ஆடி மாசம்னு சொன்னா அது அம்பாளுடைய மாதம். ஆடி மாசம் முழுக்க அம்பாளுடைய கோவில் எல்லாம் அவ்வளவு விசேஷமா இருக்கும். அம்பாள் உபாசகர்களுக்கு என்றே தனி மாதம்னு சொன்னா ஆடி மாதம். அதுல பிரத்யேகமா ஆஷாட நவராத்திரின்னு வாராகி அன்னைக்கு தனியாக வரக்கூடிய நவராத்திரின்னு இவ்வளவு விசேஷங்கள் அம்பாள் வழிபாட்டுக்கென்று இருக்கும்போது இந்த மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை மட்டும் ஏன் இவ்வளவு விசேஷம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்னா, எந்த சந்தேகம் முருக வழிபாட்டுல வந்தாலும் அந்த சந்தேகத்திற்கு விடை எங்க தேடணும்னா அருணகிரிநாதருடைய திருப்புகள்ல தான் தேடணும். ஏன்னா முருக பக்தி அப்படிங்கிற ஒரு வழிக்கு டிக்ஷனரி எதுன்னா அது திருப்புகழ் தான். அப்படி தேடும் போது நமக்கு ஒரு அதிசயமான ஒரு நுட்பம் ஒண்ணு புலப்படுதுங்க. என்னன்னா, அருணகிரிநாதருக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. திருப்புகளை பாடும் போதெல்லாம் முருகனுடைய பெருமை, அவனுடைய அழகு, அடியார்கள் மீது அவன் காட்டக்கூடிய கருணை, இப்படி எத்தனையோ சிறப்புகளை அவர் பாடினாலும் அதோடு சேர்த்து பிற தெய்வங்கள் அத்தனையும் பாடி தீர்த்திருக்கிறார். மகாவிஷ்ணுவை பாடுவார், ஐயப்பனை பாடுவார், அம்பாளை பாடுவார், சிவனை பாடுவார், ராமனை பாடுவார், கிருஷ்ணரை பாடுவார். எல்லா தெய்வங்களையும் பாடிவிட்டு நிறைவில ஒரு சத்தியத்தை சொல்லி அழகாக முடிப்பார். இத்தனை தெய்வங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தெய்வம் நீதான் ஐயா முருகான்னு முடிப்பார். அந்த சத்தியம் என்னன்னா, நம்ம சமயத்துல இத்தனை கடவுள்கள் கிடையாதுங்க. அதை குழப்பிக்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஆன்மீகம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்காட்டித்தான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. இவ்வளவு தெய்வங்கள் கிடையாது. ஒரே தெய்வம் வெவ்வேறு வடிவங்கள் எடுக்குது. அந்த தெய்வத்தினுடைய பேர் என்ன? முருகன் தான். அந்த முருகன் தான் இத்தனை வடிவங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார். அதனால அம்பாள் வேறு, முருகன் வேறு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க, சப்த மாதர்களுடைய வரிசையில கௌமாரி அப்படின்னு ஒரு தெய்வம் வரும். அந்த தெய்வம் சாட்சாத் முருகனுடைய வடிவம் தான் கௌமாரியாக கொண்டாடப்படுகிறது. இப்படி எத்தனையோ தொடர்புகள் இருந்தாலும் இந்த ஆடி மாத கிருத்திகைக்கென்று இன்னொரு செய்தியும் இருக்கிறது. என்னன்னா, அம்பாள் வழிபாடும் முருக வழிபாடும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அம்பாள் வழிபாடும் முருக வழிபாடும் ஒண்ணுங்கிறீங்க அப்படின்னா ரொம்ப குழம்ப வேண்டாம். சுவாமி கையில வேல் இருக்கு பாருங்க. அந்த வேல் சாக்ஷாத் ஆதிபராசக்தியினுடைய வடிவம். அதனாலதான் அந்த சமஸ்கிருதத்துல வேலுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சக்தி. அம்பாளுடைய வடிவமாக. அதனாலதான் சுவாமி அதை கையில தாங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஆதிபராசக்தியினுடைய பரிபூரண வடிவம் தான் முருகனுடைய வேல். இன்னைக்கும் பாருங்க, தீவிர சாக்த உபாசகர்களாக இருக்கிறவர்கள் ஒரு கட்டத்துல முருகன்ட்டு அப்படியே போய் சேருவாங்க. எப்படின்னா, ஒரு நதி அப்படியே போய் கடல்ல கலக்கிற மாதிரி அம்பாள் முடிவு பண்ணிட்டா இவனுடைய ஆத்மாவை கடை தேற்றுவதற்கு முருக வழிபாடுதான் உகந்ததுன்னா அம்பாளை பூஜை பண்ணனுடைய பலன் முருக வழிபாட்டுல கொண்டு போய் விடும். இன்னைக்கு அருணகிரிநாதருடைய எத்தனையோ திருப்புகளை எல்லாம் படிச்சுட்டவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னன்னா, அவர் கிட்டத்தட்ட சாக்த உபாசகர்கள் எப்படி பாடுவாங்களோ அதே மாதிரி முருகனையும் பாடியிருக்கிறார். அந்த சாக்த உபாசகர்களுடைய ரகசியம் எல்லாம் அருணகிரிநாதருக்கு தெரியுது. அப்ப ஒரு உண்மையே கிட்டத்தட்ட முடிவு பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அருணகிரிநாதர் சாக்த உபாசகர் தான். சாக்த உபாசகர்னா என்னன்னா, அம்பாளை முழுமுதல் இறைவியாக கொண்டு அவளையே வழிபட்டு முக்தி அடையக்கூடிய வழிக்கு பெயர் சாக்தம்னு பேர். இப்படி சாக்த வழிபாடும் முருக வழிபாடும் சேர்ந்து இணையக்கூடிய ஒரு நாளாகத்தான், கருதுகோளாகத்தான் ஆடி கிருத்திகை வருகிறது. ஒன்று. இரண்டாவது, கிருத்திகைன்னு சொன்னாலே அது அம்பாள் வழிபாடு தான். ஏன்னா, முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை மாதர் அறுவரையும் கொண்டாடக்கூடிய நாள் தான் கிருத்திகை நட்சத்திரம். அது முருகப்பெருமான் கார்த்திகை மாதர்களுக்கு கொடுத்த வரம். யாரெல்லாம் உங்கள் நட்சத்திரத்தில் என்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வும் தகமை சிவ ஞானம் முக்தியும் கிடைக்கும்னு முருகப்பெருமான் ஆசிர்வாதம் பண்ணனால்தான் இன்னைக்கும் முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தை விடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தை கொண்டாடுறோம். முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். ஆனா நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம். கிருத்திகை தான் கார்த்திகைன்னு சொல்ற வழக்கமும் உண்டு. இப்படி அன்னை வழிபாட்டுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரமும் அன்னை வழிபாட்டுக்கு உகந்த ஆடி மாதமும் ஒன்று சேர்வது என்பது கிட்டத்தட்ட அம்பாளையும் முருகனையும் ஒரு சேர வழிபடுவதற்கு இறைவன் கொடுத்த வரம். இந்த நன்னாள்ல கட்டாயம் அத்தனை முருக பக்தர்களும் விரதமிருந்து இறைவனை வழிபட வேண்டும். இந்த விரதம் என்பதற்கு எத்தனையோ முறை நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். இந்த விரதம்னா என்ன அப்படின்னா, புரியுற மாதிரி சொல்றேனே, சாப்பிட்றத நிப்பாட்டுறது,
என்ன சார் இதுக்கு முன்னாடி சாப்பிடாம இருக்கிறது விரதமே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப இப்படி சொல்றீங்கன்னா, கொஞ்சம் பொறுங்க, ஈஸியா புரிஞ்சிடும். என்னன்னா, சாப்பிடுவதை நிப்பாட்டுவது என்னன்னா, இந்த வாய் மட்டும் உணவை சாப்பிட்டு ஜீரணம் பண்றது இல்ல. நிறைய வகையான உணவுகளை வெவ்வேறு உறுப்புகள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. கண்ணுக்கு காட்சி உணவு, காதுக்கு சத்தம், செய்திகள், இசைன்னு என்னென்னமோ கேட்கிறோமே அது உணவு, நாசிக்கு வாசம் உணவு, வாய்க்கு நம்ம சாப்பிடுறது உணவு, உடம்புக்குள்ள இத்தனை புலன் வழியாக ஏதோ உணவை கொட்டிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உணவையெல்லாம் தடுத்து நிப்பாட்டோம்னா அதற்கு பேர் விரதம்னு பேர். இந்த ஆடி கிருத்திகை இந்த மாதம் வரக்கூடிய 6/8/2026 அன்று வருகிறது. இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, எப்போது சொல்றதுதான், விரதத்துக்கென்று ஒவ்வொரு விரதத்திற்கும் பூஜை முறையில தான் வேறுபாடுகள் வருமே ஒழிய, பொதுவான ப்ரொசீஜர், அதாவது எல்லா விரதத்திற்கும் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்று சில இருக்கிறது. அதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். முதல்ல காலையில அதிகாலை தான் எந்திரிக்க வேண்டும். முடியாதவங்க மட்டும்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கலாம். விரதம் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னாலே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து விட்டு நெற்றி நிறைய விபூதி பூசி அவங்கவங்களுடைய சம்பிரதாயப்படி சந்தியாவந்தனமோ இல்ல அவங்கவங்களுடைய குல வழக்கப்படி அவங்கவங்களுக்கு உண்டான அனுஷ்டானங்களை எல்லாம் செய்துவிட்டு முருக வழிபாட்டிற்கு தயாராக வேண்டும். முருக வழிபாடுன்னு சொன்னாலே அதுல முதன்மை பெற வேண்டியது எது அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வழிபாட்டுல முதன்மை பெற வேண்டியதுன்னு சில இருக்கிறது. மகாவிஷ்ணு எடுத்துட்டீங்கன்னா அலங்கார பிரியர், சிவபெருமான் எடுத்துட்டீங்கன்னா அபிஷேக பிரியர், முருகன் எடுத்துட்டீங்கன்னா ஸ்தோத்திர பிரியர், பாட சந்தோஷம் அடையக்கூடியவர். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, எந்தெந்த திருப்புகளை பாட போறோம் எடுத்து வச்சிடறோம். கந்தர் அனுபூதி பாட போறோம், கந்தர் அலங்காரம் பாட போறோம், அதுல எந்தெந்த பாடல்ல பாட போறோம், வேல்மாறல் பாராயணம் பண்ண போறோம், இப்படி எதையெல்லாம் பாராயணம் பண்ண வேணுமோ அதையெல்லாம் எடுத்து புத்தகத்தை எடுத்து தயார் செஞ்சு ஒரு இடத்துல வச்சு உட்கார்ந்துதான் பாராயணம் பண்ணணும். நின்றுட்டு பாராயணம் பண்ணக்கூடாது. உட்கார்ந்து சௌகரியமா பாராயணம் பண்ணணும். அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் முருகனுடைய படங்கள் இருந்தா படத்தை எல்லாம் நல்லா தொடச்சு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு மாலை எல்லாம் சாற்றி, வேல் இருந்தா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. கந்தர் அனுபூதி பாடி அபிஷேகம் பண்ணுங்க. என்ன அபிஷேகம் பண்ணனா, பால், இளநீர், தயிர், என்னென்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணலாம். இல்ல எங்கனால எதுவுமே முடியலங்கன்னா தீர்த்தம் மட்டும், தண்ணீர் மட்டும் விட்டு அபிஷேகம் பண்ணி வேலுக்கு புஷ்பத்தை சாத்தி உங்க பக்கத்துல வச்சுக்கலாம். இல்லைன்னா சுவாமி மேடையிலேயே வச்சுட்டு அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்றதுக்கு திருப்புகழ்னாலேயே அர்ச்சனை பண்ண முடியும். அந்த திருப்புகழ் அர்ச்சனைன்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே வரும். இருந்தாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், திருப்புகழ் அர்ச்சனைன்னு கீழே கொடுத்துட்றேன். அதனால அர்ச்சனை பண்ணுங்க. 108 மகுட வரிகளை எல்லாம் எடுத்து திருப்புகழ் அர்ச்சனை என்றே நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை சொல்லி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவோ இல்ல செண்பக பூவோ தாமரையோ எது முடியுதோ அந்த புஷ்பங்கள்னால முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்க. எந்த நெய்வேத்தியம் பண்ணா, தேன், தினைமாவு, பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், அம்பாளுக்கு விருப்பமான கூழ், இது என்ன விருப்பமோ உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி சுவாமி கிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதுல முக்கியமா ஒரு நெய்வேத்தியம் கலக்கணும். என்னன்னா, அப்பா முருகா, என்னுடைய ஆத்மாவையே நெய்வேத்தியமா எடுத்துக்கோ, என்கிட்ட பெருசா ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நீ கொடுத்தது, இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற உயர்ந்த பொருள் ஒண்ணுதான் இருக்கு, இந்த ஆத்மா, அதை நீ எடுத்துக்கோ, உங்கோட நான் சேரணும். ஆத்மாவை எடுத்துக்கன்னா உயிர் எடுத்துக்கன்னு அர்த்தம் இல்ல. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. மரணத்திற்கு முன்பாக நான் உன்னோடு கலக்க வேண்டும். நீ வேறாக நான் வேறாக இருக்கிறோம். இந்த வேறுங்கிற நிலைமை மாறி நீயும் நானும் வேறில்லை என்ற அந்த உத்தமமான ஞான நிலையை நான் அடைய வேண்டும்னு ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டு சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி இப்போ பதிகங்களை எல்லாம் படிக்க தொடங்கலாம். இதுல இந்த தடவை முக்கியமா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்குன்னு படிக்க வேண்டிய ஒரு பதிகம் இருக்கிறது. அதுதான் தேவேந்திர சங்க வகுப்பு. அது அவசியம் பாராயணம் பண்ணுங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு. அதோடு கூடி அபிராமி எந்தாதியில உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை எல்லாம் பதிகத்தை எல்லாம் பாடிவிட்டு கற்பூர தீபாரணை மறுபடியும் செய்து விபூதியை எடுத்து செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொருள் தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம்ங்கிற கந்தரலங்கார பாடலை சொல்லி நெத்தி நிறைய விபூதி வச்சு விழுந்து நமஸ்காரம் பண்ணி முருகன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைங்க. அப்பா முருகா, இந்த அற்புதமான பிறவியையும் உடம்பையும் வாழ்க்கையும் கொடுத்திருக்கிற இதுல ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை பூஜை பண்றதுக்கு, இந்த பூஜையும் இந்த பதிகங்களை பாடுவதையும் இந்த திருப்புகள் ஓதுவதையும் உன்னை தரிசனம் பண்ற இந்த அற்புதமான வரத்தையும் இந்த உயிர் இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னையை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், உன் அருளை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம்னு உண்மையான பக்தனாக இருந்து சுவாமி கிட்ட அந்த வரத்தை பெற்றுவிட்டு
அடுத்ததாக கோவில் வழிபாடு. பக்கத்துல இருக்க கோவில்ல போய் ஒரு திருப்புகழ் பாடிவிட்டு உங்கள் வேலையை தொடங்கலாம். இல்ல அப்படின்னா ஆபீஸ் எதுவும் போறீங்கன்னா சாயந்தரம் வந்து கோவில்ல வழிபாடு பண்ணிட்டு வந்து வீட்டுல 2வதும் அதே மாதிரி வழிபாடு பண்ணி உங்கள் விரதத்தை பூர்த்தி செய்யலாம். ஒண்ணு. இதுல உபவாசம் இருக்கிறவங்க தாராளமா இருக்கலாம். உணவை முற்றிலுமாக தவிர்ப்பது என்பது ஒரு வகை. பழச்சாறு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை எடுப்பது அடுத்த முறை. அடுத்து அவங்கவங்களுடைய உடல் சக்திக்கு ஏத்தவாறு விரதத்தை இருக்கலாம். ஆனா இதுல முன்னமே நான் சொன்ன பாருங்க, கண்ணுக்கு கொடுக்கிற உணவு, காதுக்கு கொடுக்கிற உணவு, வாய்க்கு கொடுக்கிற உணவு, உடம்புக்கு கொடுக்கிற உணவு, இது அத்தனையும் முருகனா இருக்கணும். அன்னைக்கு கட்டாயம் முருகனுடைய பெருமைகளை படிக்க வேண்டும். முருகனுடைய பாடல்களை அதிகமா கேட்கணும், திருப்புகள் கேட்கணும், நல்ல விஷயங்களை நிறைய கேட்கணும், நிறைய பக்தி சொற்பொழிவு கேட்கணும், முருகனுடைய அற்புதமான அழகை கண்டு ரசிக்கணும், அவனுடைய திருவுருவ படத்தை ஒரு 10 நிமிஷமாவது கண்ணமைக்காம பார்க்கணும், கோயில்ல போய் முருகனுடைய அழகை ரசிக்கணும். இப்படி 5புலனுக்கு 365 நாளும் கொடுக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் நீக்கிவிட்டு முருகன் எனும் மருந்தை அமிர்தத்தை கொடுக்க கொடுக்க வாழ்க்கை அமிர்தமாக மாறும். வாழ்விலே இறைவனுடைய அருள் ததும்பி ஆனந்த பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லாத சத்தியமான உண்மை. எனவே அன்பார்ந்த முருக அடியார்களே, இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை விரதத்தை அனுஷ்டித்து முருகப்பெருமானுடைய அருளும் அவனுடைய தாயாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியாம் அபிராமியினுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.